വറുത്തിട്ട് കാട്ടിത്തരാം. ഒരു മിനിറ്റ് വറുത്തിട്ട് കാട്ടിത്തരാം. இது வறுத்தாச்சு. முந்திரி எடுத்துக்கிறேன். முந்திரியை வறுத்ததுக்கப்புறம் நான் இந்த கிளாஸால் இந்த ஒரு கிளாஸ் மில்லட்டும் ചെറുപരിപ്പും அப்புறம் ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட்டு கலருக்கு வேண்டி பாதாம் அண்டிப்பருப்பு ஏலக்காய் வெல்லம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த அளவு எடுத்துருக்கேன். இதுக்கு அதோ இதுக்கு நான் 4 கிளாஸ் வெல்லம் விடுறேன். நாலு கிளாஸ் வெல்லம் விட்டுருக்கேன். 4 கிளாஸ் வெல்லம், 1 கிளாஸ் பால், ரெண்டு கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியாக பால் விடுறேன். 4 கிளாஸ் வெல்லம், 2 கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியாக பால் விட்டுருக்கேன். பால் விட்டுட்டு இந்த பால் வந்து திளைக்கணும். திளைச்சோன்னு மில்லட்டு போட்டோம் காட்டித்தரேன். பால் திளைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டித்தரேன். பால் திளைச்சிட்டு காட்டித்தரேன். பால் திளைச்சாச்சு. இந்த 1 கிளாஸ் மில்லட்டு, அப்புறம் ചെറുപരിപ്പ്, ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு, பாதாம், அண்டிப்பருப்பு, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் வெல்லம் எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போடுறேன். இந்த ஏலக்காயோடக்கும் பிளாக்காக இருக்கிறது ஏலக்காய் பொடி. சிம்மில் வச்சு மூடி வைக்கிறேன். பால் பொங்கி வழியாக்கிருக்கு. இந்த ஸ்பூனு இதில் இப்படி போட்டுன்னா பால் பொங்கி வழியாது. എന്നിട്ട് വെയിറ്റ് போட்டு ஒரு 3 விசில் வறுத்திச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 3 விசில் ஆயாச்சு. குக்கர் ஆறியாச்சு. இப்போ திறந்து பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு. இப்படி ஸ்பூன் போட்டதுனால வெளியில் பாலொன்றும் தரிக்காதிக்கு இப்படி இருக்குது. ஸ்பூன் போடாட்டால் பாலெல்லாம் வெளியில் வழியும். அதனால அது ஒரு டிப்பு. பால் பாயசம் இப்படி பாலை விட்டு குக்கரில் வைக்கிறதானா ஒரு ஸ்டீல் ஸ்பூனு அதில் போட்டோம்னா இப்படி பால் வராது. அப்போ நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு பால் பாயசம். இந்த ஸ்பூன் எடுத்து விட்றேன். பாயசம் நல்லா இருக்குது. இதில் பால் வேணுங்கிறவோ கொஞ்சம் கூட விட்டுக்கல.
வேணுங்கிறவா விட்டுக்கலாம், இல்லாட்டா கரெக்டாக இருக்குது. இது மில்லட்டு பருப்பு எல்லாம் நன்னாக வந்திருக்கு, நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்குதா, இதா சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம வறுத்து வச்சு அண்டிப்பருப்பு முந்திரி கிஸ்மிஸும் போடுறோம். வேண்டவா தேங்காயும் வறுத்து போட்டுக்கலாம். கிருஷ்ணா இதில் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன், அடிச்சுட்டு அதை விடுறோம். என்னென்னா ஆദ്യമേ நம்ம பாயசத்தில் வெல்லம் போட்டதுன்னா அது பருப்பும் வேகாது, மில்லட்டும் வேகாது. அதனால் இது வேவிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு கிளாஸுக்கு 150 கிராம் பாயசம் வெல்லம் கரைச்சிட்டு விட்டுருக்கோம். அப்போ சரியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டே வெல்லம் போட்டிருந்தா மில்லட்டும் வேகாது, பருப்பும் வேகாது, கெட்டி கட்டியாக இருக்கும். அப்போ இது எல்லாம் பாலில் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது 150 இந்த கிளாஸுக்கு நல்லா 1.5 கிளாஸ் வெல்லம், செதுக்கின வெல்லம் 1.5 கிளாஸ் எடுத்து கரைச்சிட்டு விட்டுருக்கேன். இப்போ இது சரியாக இருக்குது. வேண்டவா கொஞ்சம் கூட பால் வேணும்னா பால் விட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வெல்லம் போடக்கூடாது, வெல்லம் போட்டால் மில்லட்டும் பயரும் வேகாது. அதனால் வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் பண்ணிக்கோங்க. எங்கள் அக்கத்தில் குழந்தைகள் இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்வீட்டு ஜாஸ்தி போட்டிருக்கேன். நான் 1.5 கிளாஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. மில்லட் பாயசம் ரெடி. இது நீங்கள் இப்படி பண்ணிங்க. இது கலர் என்னன்னு கேட்டால் இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா மில்லட் ப்ரீமிக்ஸு, அதில் மில்லட்டு, செறுபருப்பு, அப்புறம் ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு, பாதாம், அண்டிப்பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு மில்லட்டும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸால் 3/4 கிளாஸ் அந்த மிக்ஸ் எடுத்துகிட்டு இந்த கிளாஸால் 4 கிளாஸ் வாட்டர், 2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக பால், அது 4-6 அது 6 குக்கரில் விட்டு நல்லா திளப்பிச்சிருக்கேன். திளப்பிச்சதுக்கப்புறம் அது திளச்சதுக்கப்புறம் நம்ம மில்லட் ப்ரீமிக்ஸை அதில் போட்டு 3 மீடியத்தில் அது சிம்மில் வச்சு 3 விசில் வறுத்திச்சிருக்கேன். அது உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். ப்ரௌன் கலராக இருக்குது. ஆப்பிளும் கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டதுனால அந்த ப்ரௌன் கலர் வந்தது. ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், லைட்டாக தான் ஸ்வீட் இருக்கும். அதில் என்னன்னா ஜாஸ்தி வெல்லம் போட்டுன்னா மில்லட்டும் பருப்பும் வேகாது. அதனால கொஞ்சம் லைட்டாக தான் அதில் போட்டிருக்கேன். அதனால அந்த ஆப்பிளோடும் பீட்ரூட்டோடும் கேரட்டோடும் கலராக ப்ரௌனிஷாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸால் 2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அதாவது 1.5 இல்லாட்டா 1/1 and 3/4 எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எப்படி இருக்கோ அது பொறுத்து எடுத்துக்கலாம். அந்த வெல்லத்தை கரைச்சி இதில் விட்டுருக்கேன். എന്നിട്ട് തിളപ്പിച്ചിരിക്കാൻ നെയ്യിൽ பாதாம் அண்டிப்பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்து போட்டிருக்கேன் நெய்யில். இது ரெடி டு சர்வ். கொஞ்சம் குடிக்க உங்களுக்கு இதாக வேணுமானா பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸ்வீட் எப்படி இருக்குது பார்த்து சொல்கிறேன். ஸ்வீட்டு கரெக்டாக இருக்குது, மீடியமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓவராகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓணம் ஸ்டார்டிங். இன்றைக்கி எங்கள் இடத்துல மில்லட்டு செறுபருப்பு பாயசம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. வேண்டவா ரெட் பேர் குரூப்பில் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மிக்சர் பண்ணினேன்னா எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்டில் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.